சாரின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா உடைஞ்ச ட்ரஸ்ட்ட திரும்ப பில்ட் பண்றது, அது வேற லெவல் பெயின். நீங்க அவங்கள மன்னிச்சிருப்பீங்க, வெறுத்திருக்க மாட்டீங்க. திரும்ப பேசுவீங்க, சிரிப்பீங்க. ஆனா டீப் இன்சைட் உங்க மனசுல சம்திங் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அந்த ஓல்டு கம்ஃபர்ட், அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் எல்லாமே போயிருக்கும். இந்த மாரி ட்ரஸ்ட் பிரேக் ஆன ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிராது. ஆனா முன்ன மாரி அது சேமா இருக்காது. முன்னாடி அவங்க கால் பண்ணா ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ ஒரு ஹெசிடேஷன் வரும். முன்னாடி அவங்க சொன்ன எவ்ரி வேர்டும் பிளைண்டா நம்புவோம். இப்போ ஒரு ஸ்மால் டவுட் உள்ள ஓடும். இதுதான் ரியல் டேமேஜ். ஃபர்கிவ்னஸ் உங்க ஹார்ட்ட ஹீல் பண்ணும். ஆனா அந்த புரோக்கன் ட்ரஸ்ட் நீங்க அவங்கள பார்க்குற பார்வையே அது மாத்திடுது. அவங்க சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா உங்க பார்வை மாறி இருக்கும். அதுதான் சேடஸ்ட் பார்ட். நீங்க தப்பும் இல்ல, அவங்க பேட் பெர்சனும் இல்ல. ஆனா திங்ஸ் பழைய மாதிரி இருக்காது. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ட்ரஸ்ட்ன்றது ஒரு வேர்ட் இல்ல. அது ஒரு ஃபீலிங். அத ஒரு தடவ பிரேக் பண்ணிட்டா, சாரி மட்டும் போதாது. ஏன்னா சில சாரிகள் அக்செப்ட் ஆகும். ஆனா ட்ரஸ்ட்டு அது பழைய மாதிரி திரும்ப வராது. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்க டினை பண்ணாதீங்க. நான் ஃபர்கிவ் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி நார்மல்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் ஓகே டூ நாட் ஃபீல் த சேம். அது உங்க தப்பு இல்ல. அக்செப்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் உடைஞ்சிச்சுன்னா, அது நேச்சுரலி டைம் எடுத்து தான் ரீபில்ட் ஆகும். ஒரே நாள்ல ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ரஷ் பண்ணாதீங்க. ஃபேக் பண்ணாதீங்க. பவுண்டரீஸ் வைங்க. லவ் இருக்கலாம், கேர் இருக்கலாம். ஆனா பிளைண்ட் ட்ரஸ்ட் வேண்டாம். பவுண்டரீஸ் வைக்கிறது அவங்கள பனிஷ் பண்றதுக்கு இல்ல. உங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேர்ட்ஸ நம்பாதீங்க. வாட்ச் தேர் ஆக்ஷன்ஸ். வாட்ச் தேர் சேஞ்ச். சாரி ஒரு பிகினிங் மட்டுமே. ரியல் ட்ரஸ்ட் ரீபில்ட் ஆகணும்னா ஹானஸ்டி வேணும், எஃபர்ட் வேணும் அண்ட் கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி தான் ஆன்சர். ஏன்னா ஃபர்கிவ் பண்றது உங்க ஸ்ட்ரென்த். ஆனா திரும்ப ஹர்ட் ஆகாம இருக்கிறது அது உங்களோட விஸ்டம்.